ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ என்னன்னா, குழந்தைங்கள இங்கிலீஷ் மீடியத்தில் கொண்டு போய் குழந்தைங்கள சேர்க்கறது தாய்மார்கள் பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. சரிங்களா? நீங்கள் எவ்வளோ நாளைக்கு குழந்தைங்கள இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைப்பீங்க? முடிஞ்சால் எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி இது வரைக்கும் தான் படிக்க வைக்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கணும்னா ஒரு செகண்டு யோசிப்பீங்க. அந்த யோசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்லிட்டுமா? பணம். சரிங்களா? இந்த எல்கேஜி, யூகேஜி, அடுத்தது இந்த ப்ரீகேஜி இதுக்கெல்லாம் 30 ரூபா 35 ரூபாக்குள்ளே தான் அமௌண்ட்டு வாங்குவாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் பிச்சு பிடுங்கி இல்லையோ வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டு போய் அடமானம் வச்சு குழந்தைங்கள படிக்க வச்சுருவீங்க. அதுக்கப்புறம் இந்த 1ஆவதுலேருந்து ஒரு 5ஆவது வரைக்கும் உங்களால் பணம் கட்ட முடியாது. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜிக்கே 30-35 கட்டுற சூழ்நிலைக்கே நீங்கள் வீட்டில் இருக்க பொருள் இல்லை அக்கம் பக்கத்தில் கடனை வாங்கி குழந்தைங்கள படிக்க வைக்கிறீங்க. இந்த எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜிக்கே இவ்வளோ அமௌண்ட்டுன்னா 1ஆவது, 2ஆவது, 3ஆவது, 4ஆவது, 5ஆவதுக்கெலாம் எவ்வளோ அமௌண்ட்டு வாங்குவாங்க? நல்லா யோசிங்க. இது யோசிக்கக்கூடிய விஷயம் தானே. கேட்டால் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சா பிள்ளைங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் நாலேஜ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறான விஷயம். குழந்தைங்க படிக்கக்கூடிய குழந்தைங்க எங்கே படித்தாலும் நல்லா படிப்பாங்க. சரிங்களா? இதை முதல்ல பெற்றோர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சிங்கன்னா தொட்டதுக்கெல்லாம் காசு. குழந்தைக்கு ட்ரெஸ்ஸுலேருந்து, ஷூலேருந்து, பேக்லேருந்து, படிக்கக்கூடிய புக்கிலேருந்து, வேன் ஃபீஸு எல்லாத்துக்குமே நீங்கள் பணம் கட்டினா மட்டும்தான் உங்கள் குழந்தைய இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்க முடியும். சரிங்களா? ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் எதுக்காவது நீங்கள் ஒரு பைசா செலவு பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். புக்கு ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, ட்ரெஸ்ஸு ஃப்ரீ, அவங்க குழந்தைங்களுக்கு டாய்ஸ் எல்லாம் ஃப்ரீ.